திமுக அரசை கண்டிச்சு அஇஅதிமுக மாணவர் அணி 11வது 12வது படிக்கும் மாணவர்கள் இருந்து எல்லாருக்கும் லேப்டாப் கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன்னா இந்த திட்டம் ஒரு தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 சொல்லி எடப்பாடியார் இந்த திட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து எங்க ஆட்சியில 10 வருஷ ஆட்சியில 52,31,000 குடும்பத்துக்கு 7,322 கோடி செலவுல அத்தனை ஏழை எளிய அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, அப்புறம் கல்லூரிகள், மாணவர்கள், முதல் பட்டதாரிகள், பாலிடெக்னிக் படிக்கிறவங்க அத்தனை பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கோம். இது ஒரு மாபெரும் திட்டம். இதுல அவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எத்தனையோ பேர் சோசியல் மீடியால நம்மளே டிவியில பாக்குறோம். இது எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த லேப்டாப் யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. திமுக அரசு வந்து 4.25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் லேப்டாப்பை பத்தி வாயே திறக்கல. இன்னும் 3 மாசத்துல முடிய போகுது ஆட்சி. இன்னைக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, எலெக்ஷன் வருது, நீங்க ஓட்டுக்காக சொல்றீங்கன்னு உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, ஏதோ ஒண்ணு அதையாவது ஒழுங்கா கொடுக்குறீங்களா? இல்ல, என்ன பண்றீங்க? கடைசி ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறேங்கிறீங்க. ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தாராளமா கொடுங்க, நாங்க வேண்டாம்னு சொல்ல. அவங்க பாவம் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல காசு செலவு பண்ணி லேப்டாப்பும் வாங்கியிருப்பாங்க. சரி, அடிஷனல் லேப்டாப்பா இருந்துட்டு போட்டோம். ஆனா 11வது 12வது படிக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவன் அங்கிருந்து படிச்சு லேப்டாப் பயன்படுத்தி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அதை தொடர்ந்து யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரா இருக்கட்டும், அவங்க தேவையான டூல்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஒரு வேலை வாங்குறதுக்கு அது உபயோகமா இருக்கும். அம்மா இருக்கும்போது புரட்சியில தமிழர் எடப்பாடியா இருக்கும்போது 11, 12 மாணவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது. அதிமுக ஓட் பாலிடிக்ஸ் பார்த்து வாக்குக்காக வந்து அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டே இல்ல, 18 வயசுக்கு கம்மி. அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. நீங்க கொடுக்க வேணாம்னு சொல்ல, தாராளமா கொடுங்க. ஃபர்ஸ்ட் 11th 12th ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லா இயருக்கும் கொடுக்கணும். அது ப்ராப்பரான ஒரு அரசாணையும் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ப்ராப்பரான அரசாணையும் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. அதுல வந்து லா காலேஜ் விடுபட்டுள்ளது, முதுகலை பட்டதாரிகள் விடுபட்டுள்ளது. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த துறைகள் சார்ந்த யாருக்குங்கிற அந்த கிளாரிட்டி இல்ல, தெளிவுபடுத்தல. இதை வன்மையா கண்டிக்கிறோம். அஇஅதிமுக மாணவர் அணி எல்லா மாணவர்களும் முக்கியம். திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர் பார்த்தா ஒரு ஓட்டுன்னு பார்ப்பாங்க. அதிமுக அப்படி பார்க்காது. ஏன்னா எங்க கட்சி தான் மடிக்கணினி கொடுத்தது, சைக்கிள் கொடுத்தது. இவங்க நீட்டுக்கு இத்தனை பிரச்சனை பண்ணப்ப அதுக்கு ஒரு சொல்யூஷன் 7% கொடுத்தது எடப்பாடியார் தான். சொல்யூஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற கட்சி அதிமுக. ப்ராப்ளம பேசி அரசியல் மட்டுமே பண்ணிட்டு இருக்க கட்சி திமுக. இதை வன்மையா கண்டிச்சு உடனடியா நீங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் கொடுக்கணும். அது என்ன, நீங்க டிசம்பர் 19 கொடுக்குறேன், நீங்க டிசம்பர் 19 கொடுத்துட்டீங்களா? நாளானிக்கு இப்ப அன்பில் மகேஷ் என்னங்கிறாரு, அப்புறமாங்க ஜனவரியில கொடுப்பாரு முதல்வர். எப்பப்பா கொடுப்பீங்க? ஜனவரியில கொடுக்க ஆரம்பிச்சு பிப்ரவரி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்தா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு நீங்க கொடுத்துருவீங்களா 10 லட்சம் பேருக்கு? குடோன்ல இருக்குன்னா லேப்டாப் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? குடோன் வந்துருச்சுன்னு எப்ப நியூஸ் வந்தது? அன்பில் மகேஷ் 4 வருஷமா 10 நியூஸா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னாரு, 22ல லேப்டாப் 11 லட்சம் முடியாது, 5 லட்சம் கொடுக்கலாம்னாரு. அப்புறம் என்ன, 5 லட்சம் இல்லைனாரு. அப்புறம் டேபா லேப்டாப் யோசிக்கிறாரு. அப்புறம் மேனுபேக்சரிங்க்கு டிஃபிகல்ட்டி இருக்குனாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கொடுக்க போறாரு. அப்புறம் அவைலபிலிட்டி இல்லைனாரு. அதுக்கப்புறம் நிதி சுமைனாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களுக்கு என்ன நிதி சுமை? 2000 கோடிக்கு கருணாநிதி பேர்ல கலையரங்கம், லைப்ரரி, அது இதுன்னு கட்டுறதுக்கு உங்களுக்கு நிதி இருக்கு. அப்ப 1000 கோடிக்கு உங்களால வந்து வருஷத்துக்கு 1000 கோடி இருந்தா எல்லாரும் கொடுக்க. அதிமுக ஆட்சியில் 5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் 7 லட்சம் லேப்டாப் ஒவ்வொரு வருஷம் கொடுத்து 939 கோடி ஒதுக்கணும். ஒதுக்கி ஏழை எளிய மாணவர்கள் கொடுத்தோம். அன்பில் மகேஷ் பையன் அவருக்கோ குழந்தைக்கோ, ஸ்டாலின் அவர்கள் பேரனுக்கோ, உதயநிதி குழந்தைக்கோ வேணா லேப்டாப் அவங்க வாங்கிக்குவாங்க, வசதியானவங்க. அரசு பள்ளியில யாருங்க படிக்கிறா இன்னைக்கு? அரசு பள்ளியில படிக்கிறவங்க ஒரு 25,000 ரூபாய், அப்பா 25,000, அம்மா 50,000 ஒரு குடும்பம் சம்பாதிச்சாலே இன்னைக்கு யாரும் அரசு பள்ளியில படிக்கிறது இல்ல. நிறைய பேர் வெளியில பிரைவேட் ஸ்கூல் போறாங்க. அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க, குடிசையில் இருக்கிறவங்க, ஏழை மக்கள் ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு போய் பயனடையணும் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தை நடத்தி நீங்க ரேஸ் நடத்துறீங்க, பேனா வைக்கிறேங்கிறீங்க. இதுல வெல்லும் தமிழ்நாடு கல்வியில் முதல் தமிழ்நாடு. என்ன முதல் தமிழ்நாடு கல்வியில் என்ன கொடுத்துட்டீங்க நீங்க? ஒருத்தனுக்கு வேலை வாய்ப்பு வேணா அவனை உருவாக்கணும்ல, என்ன உருவாக்கிட்டீங்க? என்னங்க அவ்வளவுதான். நீங்க தான் கேள்வி என்ன கேளுங்க. தனியார் நிறுவனத்தினுடைய அந்த ஒப்பந்தத்தின் காரணமாக தான் பல சிக்கல் இருக்கிறதா இந்த லேப்டாப் பிரச்சனையில 4.25 வருஷத்துல ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தனியார் நிறுவனங்களை போட்டாங்க. எதுலயுமே இல்லாத சிக்கல் லேப்டாப்ல மட்டும் எப்படி வரும்? அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தனி மனித தாக்கலுக்கு போல கோபமா இருக்கு. உங்களால உங்களை இந்த ஒரு சின்ன தனியார் நிறுவனம் இந்த ஒப்பந்தத்தை சரி பண்ண முடியலன்னா ஆட்சியில இருந்து வெளியே போங்க. எங்க எடப்பாடி ஆட்சி நடத்துவாரு, எங்க மாணவருக்கு எல்லாம் கொடுப்பாரு, நாங்க பாத்துக்கிறோம். காரணம் 1000 சொல்லாங்க. ஓ வீட்டுக்கு போறீங்கன்னா பசங்களா காலையில இருந்துச்சு, அம்மா கடைக்கு போலவான்னு கேட்டா அம்மா இல்லம்மா டயர்டா இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. பையன் வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போனா ஓடிடும். அந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதான் ப்ரையாரிட்டி. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிக்கிறாங்க. ஏன் நேற்று ஒரு 2-3 நாள் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்களா, அந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் செலவுல முடிஞ்சு 5000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் லேப்டாப் கொடுங்க. எதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடத்துறீங்க? என்ன பயன் அதனால? வேற என்ன கேள்வி? 12வது படிக்கும் பொழுது
மாணவர்கள் லேப்டாப்பை கையாளும் போது 11, 12 ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இன்ஜினியரிங் ஃபோர்த் இயர் 6 வருஷம் லேப்டாப்பை தொடர்ந்து பயன்படுத்தும் போது அதுல ஒரு வெல்வர்ஸ்ட் ஆயிருவாங்க. இப்ப சைக்கிளே நம்ம ஓட்டுறோம், எடுத்துரும் ஸ்பீடா ஓட்ட முடியுமா? முடியாது. ஓட்டி பழகி 6 மாசம் ஆனா அவ்வளவு நல்லா ஓட்டும், 1 வருஷம் ஆனா ரொம்ப நல்லா ஓட்டுவான். அப்ப அந்த லேப்டாப் நல்லா இருக்கும் போது அந்த பையன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியா இருக்கட்டும், இல்லன்னா சாஃப்ட்வேர் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன்ல மொத்த உலகமே இருக்கு. ஆன்லைன்ல இங்க இருந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில நீங்க இங்க படிக்கும் போது ஒரு அரசு பள்ளி மாணவன் ஃப்ரீயாவே எத்தனையோ கோர்ஸ் படிக்க முடியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். போய் காலையில சாயங்காலம் போய் கிளாஸ் அட்டன் பண்றான், காலேஜ்ல பாவம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு மாணவர் வந்து சாயங்காலம் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? காலேஜ் வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஹாஸ்டல் டைம் இருக்கு, ஃபுட் இருக்கு, தூரமா இருந்துச்சுன்னா போகணும், பஸ் கிளம்பிடும், இவ்வளவு இருக்கு. அப்ப திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு லேப்டாப் கையில இருக்கும்போது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேரு, நான் சொல்றேன்னு கேட்க வேணாம், இன்ஸ்டாகிராம்ல நாங்க போட்டிருக்கோம் பதிவு, ட்விட்டர்ல போய் பாருங்க, அவ்வளவு பேரு ஜெர்மனில சயின்டிஸ்டா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, ஒரு இன்னைக்கு ஸ்டூடியோ நடத்துறேன்னு போட்டிருக்காங்க, ஒரு மியூசிஷியனா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஆர்மியில் ஐடி ஸ்டாஃபா இருக்கேன்னு போட்டிருக்காங்க, பிரைவேட் பேங்க்ல டெபியூட்டி மேனேஜரா இருக்கேன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த லேப்டாப்னால கிடைச்சா ஒருத்தர் இன்னைக்கு பிஹெச்டி பண்ணிருக்கா 15 வருஷம் அந்த லேப்டாப் யூஸ் பண்றேன்னு போட்டிருக்காங்க. அப்ப இவ்வளவு ஒரு நல்ல திட்டத்தை நிறுத்தினா ஏன் நிறுத்தணும்? அப்ப அதிமுக காலகட்டத்தில் நீங்க தரும்போது எவ்வளவு பேர் வந்து வேலை வாய்ப்பு பெற்றாங்க, வேலை வாய்ப்பு அதிகரிச்சிருக்காங்க, புள்ளி விவரம் அதாங்க இப்ப நான் சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு, சரிங்களா? அரசு கெசெட்ல தான் புள்ளி விவரங்கள் எடுக்க முடியும், அபிஷியல் டேட்டா எடுக்க முடியாதுல்ல. நீங்க 52,30,000 பேர் இருக்கீங்க, 52,30,000 பேர் இப்ப ஒவ்வொருத்தரையும் ஃபாலோ பண்ணி அடுத்த 5 வருஷம் அவங்க என்ன பண்றாங்கிறது எப்படி எடுப்பீங்க நீங்க? இட் இஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் இன் பிளேஸ் லைக் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. ஏன்னா 10 வருஷத்துல 52,35,000 பேர் கொடுத்துருக்கோம் நாங்க. ஆனா கீழே நீங்க நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ போட்டதுல அவ்வளவு கமெண்ட்ஸ் அத்தனை பேர் பெனிஃபிஷியரி சொல்றாங்க. அதுவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன். நீங்க போய் விசாரிங்க. இன்னொன்னு சரி விடுங்க, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தீங்க 52 லட்சம், அதனால என்ன பையன் அதெல்லாம் விடுங்க. நீங்க பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரா இருக்காங்க, 11ஆவது லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து 6 வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிகலான விஷயம் தான். அப்ப அது உபயோகமா இருக்கிறதுக்கு அரசு செயல்படல, அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம். இதை வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. உங்க வீட்டு பசங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? தமிழ்நாட்டு பசங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ல, சும்மா அப்பா அப்பான்னு சொன்னா கூப்பிடுவாங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள